சென்னை திருவள்ளூர்ல ஒரு ஸ்கொயர் ஃபீட் வெறும் 2200 ரூபாய்க்கு கொடுக்குறோங்க. சார் நம்ம கேம்பஸ் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா வேலம்மாள் போதி கேம்பஸ் ஸ்கூல் உள்ள கொடுத்துட்றோம். ஸோ ஒரு முருகர் கோவில் நம்ம உள்ள கொடுத்துட்றோம். ஒரு 5 தீம் பார்க்கும் டெவலப் பண்ணியிருக்கோம். அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா அவுட்டோர் கேம்ஸ் உங்களுக்கு, ஃபங்க்ஷன் ஹால் உங்களுக்கு, சில்ட்ரன்ஸ் பிளே ஏரியா, மியாவிக்கி ஃபாரஸ்ட், ஒரு டர்ஃப் உள்ள கொடுத்துருக்கோம். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 300 மீட்டர்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா 5 கனெக்டிவிட்டி இருக்குது உங்களுக்கு. சாலவால் இருக்கணும் ட்ராவல் மிஷன். ஸோ வீரோட தவிர்த்து இருப்பீங்க. ஃபர்ஸ்ட் ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுத்துருந்தோம். அதில் டெல்டா தெளிவாக சொல்லியிருப்பீங்க வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ப்ரீமியமான ப்ராப்பர்ட்டின்னு சொல்லிட்டு. உண்மையாகவே உள்ள என்ட்ரு ஆகும்போது வந்து பார்த்தீங்கன்னா அதாவது சென்னையில் கூட இவ்வளோ பெரிய ப்ரீமியமான சைட் எங்கேயுமே கிடைக்காதுங்க. ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா திருப்பதி ஹைவேஸ்ல இருந்து கரெக்டாக ஒரு 300 மீட்டர் லொக்கேட் இருக்குது. கரெக்டுங்களா? ஸோ ஸ்கந்தா ஹோம்ஸ் அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டி பேரில் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு ஒரு சில முக்கியமான விஷயம் என்னன்னா பிரதர், உள்ள என்ட்ரு ஆகும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரோட்ஸ் எல்லாமே கூட வந்து பார்த்தீங்கன்னா அந்த நார்மல் தார் ரோடு மாதிரி போடாமல் ஒரு ப்ரீமியமாக இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து அவ்வளோ க்ரீனிஷாக இருக்குது. சுற்றி நிறைய மரங்கள் நட்டுருக்கீங்க. ஏன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு ஸ்கொயர் ஃபீட் உங்களால் ஒரு 2200 ரூபாய்க்கு கொடுக்க முடியுது? எனக்கு அந்த கேள்விக்கு நீங்கள் கண்டிப்பாக பதில் சொல்லி ஆகணும். சார் இது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட் நம்ம சென்னை பேஸ் பண்ணி நம்ம கொண்டு வரோம் இது. ஸோ இன்னும் 10 இயர்ஸில் உங்களுக்கு சென்னை லெவலில் பெரிய லெவலில் நம்ம கம்பெனி வந்து இம்பேக்ட் ஆகும் உங்களுக்கு ஸ்கந்தா ரெசிடென்சி வந்து பார்த்தீங்கன்னா. ஸோ அதனால் நம்ம இது ஒரு பிராண்டுக்காக நம்ம வந்து பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா டெஃபினட்டாக இவ்வளோ அமிலிட்டிஸோட நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். சென்னையில் இவ்வளோ அமிலிட்டிஸோட இந்த அளவுக்கு ப்ரைஸ் கம்மியாக வேறு எங்கேயாச்சும் கிடச்சுன்னா நீங்கள் அங்கேயே வாங்கிக்கோங்க. ஏன்னா கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன் பிரதர்? ஸோ மேடம் இங்கே என்ன மாதிரியான ஃபெசிலிட்டிஸில் கொடுத்துருக்கீங்க? 1 by 1 ஃப்ரண்ட் ஆர்ச்சிலிருந்து சொல்ல ஆரம்பிங்க பிரதர். ஆர்ச்லேருந்து உங்களுக்கு சொல்லணும்னா நம்ம ஆர்ச்சியை தான் சொல்லணும். நம்ம ஆர்ச்சியை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிராண்ட் ஆர்ச்சி தான் பண்ணியிருப்போம். வித் வந்து செக்யூரிட்டி கேபினோட இருக்கும் உங்களுக்கு வந்து. ஆர்ச்சி என்ட்ரன்ஸ் இருக்குது இல்லைங்களா? ஆமாம், 3 என்ட்ரன்ஸ் இருக்கும் உங்களுக்கு ஆர்ச்சி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு. ஸோ அதேமாரி நீங்கள் ஆர்ச்சிலேருந்து அது சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தார் ரோடு அப்படிலாம் எதுவும் நம்ம பண்ணலை. ஸோ எல்லாமே ஃபேவர் பிளாக் தான் போட்டிருக்கோம். லைஃப் லாங் உங்களுக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா தார் ரோடு மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா குண்டு குழி ஆகாது. இது வந்து அப்படியே செட் பண்ணிட்டாங்கன்னா லைஃப் லாங் இருக்க மாதிரி தான் இருக்கும். நீட்டாக இருக்குது உண்மையாக. உள்ள நீங்கள் வந்து உள்ளே என்ட்ரு ஆனீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்க்கும் போதே என்னடா சம்மந்தமே இல்லாமல் இவ்வளோ நேரம் வந்து பார்த்தீங்கன்னா பைபாஸில் வந்துட்டு இருந்து உள்ளே வந்து இங்கே ஒரு பெரிய ஒரு தீம் பார்க் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லுவீங்க. ஏன்னா உள்ளுக்குள்ள ஸ்கூல் ஆக்சுவலாக இது நம்ம கேம்பஸ் ஸ்கூல்லே வந்து பார்த்தீங்கன்னா வேலம்மாள் போதி கேம்பஸ் ஸ்கூல் நம்ம வந்து சிபிஎஸ்சி ஸ்கூல் வந்து நம்ம கொடுக்குறோம் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு. ஸோ நீங்கள் வந்து அப்போ ஒன்றுமே பிரச்சனை இல்லைங்க. அதாவது நிறையா சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைட்லேருந்து இவ்வளோ மீட்டரில் இவ்வளோ கிலோமீட்டரில் இந்த ஸ்கூல் இருக்குது அந்த ஸ்கூல் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் சைட்டுக்குள்ளே இங்கே ஒரு ஸ்கூல் வச்சுருக்காங்க. ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயமும் கூட. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து அந்த மரத்துக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கீங்க. எதனால் அதே மாதிரி அந்த ஒரு ஃபியூச்சர் பேஸ் பண்ணி ஒரு விஷயம் கொண்டு வர போகிறேன்னு சொல்லியிருந்தீங்க. அது என்னன்னு சொல்லியிருங்க பிரதர். நம்ம எல்லா ஸ்ட்ரீட்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா அவென்யூ ட்ரீஸ் கொடுத்துருப்போம். அதுவுமே டிஃப்ரெண்ட் ட்ரீஸ் தான் உள்ள கொடுத்துருக்கோம். சும்மா நம்ம ஊர் ட்ரீ இது கிடையாதுங்க. ஒவ்வொன்றுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஒவ்வொன்றுமே டிஃப்ரெண்ட்டான ட்ரீ வெரைட்டிஸ் எல்லாம் கொடுத்துருக்கீங்க. ஆமாம் சார், இது நம்ம வந்து நம்ம ப்ராஜெக்ட் எப்படின்னா உங்களுக்கு வந்து போயஸ் கார்டன் ரேஞ்சில் தான் நம்ம பண்ணுறீங்க. கரெக்டுங்க. அதே மாதிரி இந்த மியாவிக்கி ஃபாரஸ்ட்டுங்கிற கான்செப்ட் அது வந்து ஆக்சுவலாக இப்போ அந்த இதுக்கான பிளான்டேஷன்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நீங்கள் இது வந்து ஒரு ஃப்யூச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடம் வேறு மாதிரி இருக்குங்க. அதோட பிக்சர்ஸ் கூட நான் ப்ரெசன்டேஷன் பண்ணுறேன் பாருங்க. அந்த ஒரு தீமில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் பேஸ் பண்ணி கொண்டு வந்துட்டுருக்காங்க. அந்த மியாவிக்கி ஃபாரஸ்ட் பற்றி சொல்லுங்கள் பிரதர். சார் மியாவிக்கி ஃபாரஸ்ட்டை பற்றி நம்ம சொல்லணும். அது ஒரு ஆர்டிஃபிஷியலாக ஒரு ஃபாரஸ்ட் கிரியேட் பண்ணுறோம் சார். ஸோ அது எப்படி நம்ம பிளான் பண்ணியிருக்கோம்னா உள்ள உங்களுக்கு பேனியன் ட்ரீ செட் பண்ணுறோம். ப்ளஸ் புத்தா ஸ்டாச்சோட வச்சுட்டு உங்களுக்கு நம்ம மெடிடேஷன் யோகா பண்ணுறதுக்காக நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ அதோட கண்டினியூட்டியாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபாரஸ்ட் வாக்வே மாரி உங்களுக்கு ஒரு ஆர்டிஃபிஷியலாக ஒரு ஃபாரஸ்ட் நம்ம உள்ள கொடுத்துருக்கோம், கிரியேட் பண்ணியிருக்காங்க. சொல்ல போனால் அதான் உண்மை. அதே மாதிரி தீம் பார்க் உள்ளக்குள்ள குழந்தைங்களுக்குன்னு கிட்டத்தட்ட ஒரு 5 விதமான பார்க் ரெடி பண்ணியிருக்கீங்க ஒரு தீம் பேசிஸ்லன்னு சொல்லிடுறாங்க. ஆமாம் ஆமாம் சார். எஸ் சார். அது வந்து நம்ம எப்படின்னா 2 பார்க்னா பரவாயில்ல, சைட்டில் முக்கால்வாசி பார்க்குக்கே ஒதுக்கியிருக்கீங்க. அது எப்படின்னா நம்ம வந்து ஏஜ் வைஸாக நம்ம பார்க்கை வந்து நம்ம பிரிச்சிருக்கோம். ஸோ எல்லாருமே யூஸ் பண்ணுறமே நம்ம வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக ஒரு பொழுதுபோக்காக நம்ம கொடுத்துருக்கோம். இப்போ நீங்கள் கிட்ஸுக்கு எடுத்திங்கன்னா கிட்ஸுக்குன்னு தனியாக கிட்ஸ் பிளே ஏரியா கொடுத்துருக்கோம். சில்ட்ரன்ஸுக்கு அதேமாரி நம்ம கொடுத்துருக்கோம் சில்ட்ரன்ஸ் பிளே ஏரியா. ஸோ ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மள மாரி பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஜிம் கொடுத்துருக்கோம். உள்ள ஓப்பன் ஜிம் இருக்குது. ஓப்பன் ஜிம் கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ வந்து சீனியர் சிட்டிசனுக்கான ஒரு பார்க் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி டர்ஃப் கொடுத்துருக்காங்க. எனக்கு அந்த வந்ததுலேருந்து அதான் கண்ணை உறுத்திட்டே இருக்குது. முருகர் டெம்பிள் ஒன்று இருக்குது. கரெக்டுங்களா? கரெக்ட் சார். அது வந்து நான் வந்தோடனே நோட் பண்ணேன். ரொம்பவே பாசிட்டிவிட்டியான ஒரு விஷயம் கூட. அடுத்த பிரதர் வேறு என்ன மாதிரி ஃபெசிலிட்டிஸ்லையும்? ஸோ இங்கே ஒரு ஓப்பன் ஃபங்க்ஷன் ஹாலும் கொடுத்துருக்கோம். ஓகே. ஸோ அது நம்ம உள்ளே நம்ம கேம்பஸ்குள்ளே இருக்கிறவங்க வந்து யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு பர்த்டே ஃபங்க்ஷன் அது நம்ம கிட்டத்தட்ட உங்களுக்கு அது உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 200-250 பேர் கெப்பாசிட்டி அது உள்ள நம்ம அவ்வளோ
இவ்வளவு பெருசா நம்ம உள்ள கொடுத்துருக்கோம். கரெக்ட்டுங்களா? ஹால் கொடுத்துருக்கோம். மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ப்ராப்பர்ட்டிக்குள்ளே ஒரு ஸ்கூலை வந்து நீங்களே கட்டிட்டீங்க. ஸோ இதையும் தாண்டி பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய காலேஜஸ் இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் அந்த மாதிரி காலேஜஸாக இருக்கட்டும், இல்லை ஒர்க்கிங் ஏரியாவுக்கு பக்கத்தில் ஏதாச்சும் மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ் பக்கத்தில் இருக்குது. எல்லாமே இருக்கு சார். உங்களுக்கு நமக்கு கேம்பஸ் பேக் சைட்லேயே உங்களுக்கு வந்து ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கு உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு என்டர்டைன்மெண்ட் ஹப்ஸ் இருக்கு. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேட்டர்ஸ் உங்களுக்கு இருக்கு. காலேஜஸ் எல்லாமே, ஸ்கூல்ஸ் எல்லாமே உங்களுக்கு நியர்பைலேயே இருக்கும். 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே. 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல. அதுதான் நம்ம இதுல வந்து நம்ம எப்படி பிளான் பண்ணியிருக்கோம்னா, இந்த நம்ம கேம்பஸே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைஃபுக்கான ஒரு பேசிக்கான நமக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாமே நாம வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். ஃபியூச்சர்ல கொண்டு வரவும் போறீங்க. இல்ல நம்ம கிரியேட் பண்ணியாச்சு, கொண்டு வந்துட்டோம். ஏன்னா உங்களுக்கு என்ன சார் வேணும்? ஒரு லைஃப் எடுத்தீங்கன்னா பசங்க ஸ்கூல் போறதுக்கு ஸ்கூல் இருக்கும், உங்களுக்கு ப்ளே பண்றதுக்கு உங்களுக்கு பார்க் இருக்கும். வீட்டுல இருக்கவங்க எல்லாருமே கோவில் போனா கூட கோவிலும் உள்ளே கொடுத்துருக்கீங்க. ஸோ அதுதான் உங்களுக்கு மெயின் பர்பஸ். என்னன்னா சேஃப் அண்ட் செக்யூரா இருக்கணும். ஸோ அது மாதிரி நம்ம சேஃப் அண்ட் செக்யூரா இருக்கும். உங்களுக்கு 24 ஹவர்ஸ்மே செக்யூரிட்டி இருப்பாங்க. 24 ஹவர்ஸ்மே உங்களுக்கு கேமரா ஃபெசிலிட்டி இருக்கும். உங்களுக்கு சிசிடிவி கேமரா சர்வேலன்ஸ் தான் இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சோலார் பிளான்டேஷன் நாங்கள் ஒன்று பண்ணியிருக்கீங்க. அது எதுக்காக பிரதர்? ஆக்சுவலாக அது நம்ம சோலார் இதுவும் பண்ணுறோம் சார். நம்ம வந்து ரெண்டுங்களா? ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இப்போ இங்கே இருக்கிற சைட்டில் இருக்கிற எலக்ட்ரிசிட்டி எல்லாமே சோலாரில் நம்ம கொடுக்குறோம். நம்ம ஸ்ட்ரீட்டில் இருக்கிற நம்ம ஸ்ட்ரீட் லைட்ஸும் கொடுத்துருக்கீங்க. மெயினாக வந்து எலக்ட்ரிசிட்டிக்கான பம்ப்ஸுமே நட்டிருக்கீங்க. 3 ஃபேஸ் லைன் நம்ம கொண்டு வந்துட்டோம். உள்ளே உங்களுக்கு இண்டிவிஜுவல் இபி நம்ம உள்ள கொடுத்துருக்கோம். வாட்டர் கனெக்டிவிட்டி பற்றி சொல்லுங்கள். வாட்டர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 40 ஃபீட்லேயே வந்து தண்ணி உங்களுக்கு ஃப்ளோ வந்துடும். தண்ணி ஃப்ளோ இருக்கும் உங்களுக்கு. நம்மகிட்ட டேங்க் கெப்பாசிட்டி இருக்குங்களா? வாட்டர் டேங்க் கெப்பாசிட்டி ஃபெசிலிட்டிஸ் மாதிரி? ஸோ இல்லை சார், நம்ம அது டேரக்ட் போருக்கு இது கனெக்ட் தான் பண்ணுறோம். நம்ம அது கொடுக்குறோம். இதுக்கப்புறம் கொண்டு வர போறீங்க. கரெக்டுங்களா? ஒவ்வொரு பைப் லைனுக்கு, அதாவது இண்டிவிஜுவலுக்கு இல்லாத தனித்தனியாக பைப் லைன்ஸ் கொடுத்துருக்கீங்க. நம்ம ஓவரால் எல்லா பிளாட்ஸ்க்குமே பைப் லைன் கொடுத்துருக்கோம். ஸோ 2 பிளாட்ஸுக்கு ஒரு பைப் கனெக்ஷன் இருக்கும். நம்ம யூஸ் பண்ண எடுக்க தந்தாலும் நம்ம எடுத்துக்கலாம். கரெக்டுங்களா? எல்லா ஸ்ட்ரீட்டுமே உங்களுக்கு பைப் கனெக்ஷன் இருக்கும் உங்களுக்கு. ஓகே, முக்கியமான இடத்துக்கு வந்திருக்கேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கொயர் ஃபீட்டு 2200 சொல்லிட்டீங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பிளாட் சேல்ஸ் எப்படி போயிட்டு இருக்கு, இல்லை வீடாக நீங்கள் கட்டி கொடுப்பீங்களா? ஸோ அந்த ப்ராப்பர்ட்டியோட ப்ரைஸை பற்றி தெளிவாக சொல்லியிருக்கேன். சரி, நம்ம இது ஸ்டார்ட் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம டோட்டலாக 526 பிளாட்ஸ், கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 300 பிளாட்ஸ் சோல்ட் ஆயிடுச்சு. சோல்ட் ஆயிருக்கு உங்களுக்கு. ரெஜிஸ்ட்ரேஷன் ஆயிடுச்சு உங்களுக்கு. ஓகே. நம்பர் 1 டவுன்ஷிப் நம்மளோட தான் இருக்கும். இந்த ப்ரைஸ் வந்து நம்ம பண்ணணும். நம்ம வந்து எப்படின்னா நம்ம பெருசாக ஒரு மார்ஜின்லாம் இல்லை, கஸ்டமரோட ஹாப்பி தான் நமக்கு வந்து முக்கியம். நமக்கு டெஃபினட். ஸோ இவ்வளோ ப்ரீமியமான ஃபெசிலிட்டிஸோட ஒரு கேட்டட் கம்யூனிட்டியாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கந்தா ஹோம்ஸ் தான் கொடுத்துட்ருக்காங்க. கரெக்டாக எக்ஸாக்ட் லொகேஷன் எங்கே இருக்கு பிரதர்? இது வந்து திருவள்ளூர் ஈகார்டுன்னு சொல்லுவாங்க சார். ஈகார்ட்ல டிரான்ஸ்போர்ட் நகர்ல நம்மளோட சைட் இருக்கும். சைட் இருக்கு. கரெக்ட்டுங்களா? மெயின் ஏரியால தான் இருக்கு. அது சொன்ன மாதிரி ஒரு 300 மீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹைவேஸ் ஜாயின் பண்ணிடலாம். அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு டவுன்ஷிப்ல வந்து பார்த்தீங்கன்னா நீங்களும் ப்ராப்பர்ட்டி வாங்க நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா ஒரு ஸ்கொயர் ஃபீட் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 2200 கொடுத்துட்டு இருக்காங்க. அதுதான் அதிரடியான விலையும் கூட. ஸோ டெஃபினட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்க ரீசன்லாம் சரி, உங்களோட கான்டாக்ட் நான் சொல்ல நம்பராக கொடுக்குறேன். டெஃபினட்டாக நீங்கள் ஒரு வீடு வாங்க நினைச்சிங்கன்னா இந்த மாதிரியான ஒரு ஃபியூச்சரை பேஸ் பண்ண ஒரு ஏரியாவில் வாங்கினா தான் டெஃபினட்டாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளஸ் பாயிண்டாக கூட இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஒரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். This is from Tumjan. Tata.